ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரட்டாதியில் இருக்கிற ராகு என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பிரச்சனைகளை தான் கொடுக்க போகிறார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மிக 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 கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்ன பெரிய உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கோ அவங்க உடம்புல, அந்த விஷயங்களையெல்லாம் இவர் இனி அதிகப்படுத்துவார் ஃப்ரெண்ட்ஸ். அதிகப்படுத்தும் போது அவங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகும். அப்படி பிரச்சனைகள் அதிகமாகும் போது அது ஹாஸ்பிட்டல் செலவு, ஆப்ரேஷன் செலவு அந்த மாதிரி கொண்டு போய் விடும். அதனால் அவங்களுக்கு செலவுகள் மிக மிக அதிகமாக ஆகும். அப்படி செலவுகள் அதிகமாகும்போது அவங்களே தான் அந்த வாங்கின கடனெல்லாம் திருப்பி கட்டுற இடத்துலையும் இருப்பாங்க. இப்போது ஒரு குடும்பத் தலைவராக இருக்கார், அவருக்கு தான் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அவங்க வேலை பாதிக்கப்படும். முதல்ல அவங்க வேலை பாதிக்கப்படும். அதுக்கப்புறம் நிறைய லீவ் எடுத்துருவாங்க. அதனால் பின்னாடி உடம்பு சரியாகிற வரைக்கும் முழுமையான லீவில் இருக்க முடியாத மாதிரி பிரச்சனை வரும். அந்த மாதிரி பல பிரச்சனைகளையும் அவங்களே எதிர்கொள்ளணும். ரெண்டாவது, அவங்க உடல்நிலை காரணமாக அவங்களுக்கு செஞ்ச எல்லா சிகிச்சைகளுக்கான செலவுகளும் அவங்களே தான் திருப்பி பே பண்ண வேண்டி வரும் இல்லைங்களா? அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இது இந்த மாதிரி உடம்பில் ஏதாவது பிரச்சனை இருக்கவங்களுக்கு அது மாதிரியே வரும். ஒரு கிட்னி பிரச்சனை, நுரையீரலில் பிரச்சனை, ஹார்ட் ப்ராப்ளம், அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கே வரும். அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி வைப்பார் ஃப்ரெண்ட்ஸ். செவ்வாயும் ராகுவும் சேரும்போது, அதுவும் கெட்ட விஷயமாக சேரும்போது அவங்களுக்கு கெட்டு போய் வர்ற ராகு செவ்வாயோட சேர்றாரு இல்லைங்களா? அப்படி வரும்போது அவங்களுக்கு ஆக்சிடென்ட்ஸ் மாதிரி பண்ணுவார். செவ்வாய் அப்படிங்கிறது ரத்தம் பார்த்தே ஆகணும். ஸோ ரத்தம் அதிகமாக வெளியேறி அதனால் பல பிரச்சனைகள் வர மாதிரி பண்ணுவார். எலும்புகளை உடச்சி விடுற மாதிரி பண்ணுவார். அதே போல் முதுகெலும்புகள் அப்படின்ற விஷயத்துலேயும் பிரச்சனைகள் பருவார். தொடை எலும்புகளில் பிரச்சனை பண்ணுவார். ஸோ உங்களுக்கு ஒரு வகையில் சிரமத்தை தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி, அதுவும் பண கஷ்டம், உடல் கஷ்டம், மன கஷ்டம் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பண்ணுவார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பதிவுகள் போடும்போது, அம்மா எனக்கு சித்திரை நட்சத்திரம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் எப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் ஒருத்தருக்கே கொடுக்க மாட்டார். இப்போ நான் இந்த பதிவில் இப்போ தான் நான் ஆரோக்கிய குறைபாடுகளை பற்றி சொல்லிகிட்ருக்கேன். இப்போது ஆரோக்கிய குறைபாடு வரும், அப்புறம் இதனை தொடர்ந்து வர்ற பண கஷ்டம், மன கஷ்டம், உடல் கஷ்டம் எல்லாமே வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு அந்த மாதிரியெல்லாம் சொல்லும்போது நீங்கள் அது ஒருத்தருக்கு ஒன்று வரும். அந்த திருமண பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தான் திருமண பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் ராகு பிளான் பண்ணுறாரோ தவிர எல்லா பிரச்சனையும் உங்களுக்கே கொடுக்கணும்னு இல்லை. அதனால் அம்மா பயமாக இருக்குன்னு போடாதீங்க. இது பொது பலன்கள் தான். இதில் அந்தந்த இடங்களில் இருக்கவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு கொடுக்க வேண்டியவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு கொடுப்பார். திருமண பிரச்சனைகள் கொடுக்க வேண்டியவங்களுக்கு திருமண பிரச்சனை கொடுப்பார். குழந்தை பிரச்சனை கொடுக்க வேண்டியவங்களுக்கு குழந்தைகள் பிரச்சனை கொடுப்பார். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று கொடுப்பாரோ தவிர எல்லாத்துக்கும் எல்லாமே கொடுக்க மாட்டார். ஓகேங்களா? அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஒரு நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டில் 9 கோடி மக்கள் தொகை. அதில் ஒரு நட்சத்திரத்தில் 30 லட்சம் பேர் இருக்காங்கன்னா 30 லட்சம் பேர்த்துக்கும் எல்லா பிரச்சனையும் கொடுக்க மாட்டார். அதில் கொஞ்சம் பேர்த்துக்கு ஒரு பிரச்சனை, கொஞ்சம் பேர்த்துக்கு ஒரு பிரச்சனை, கொஞ்சம் பேர்த்துக்கு ஒரு பிரச்சனைன்னு கொடுக்க தான் செய்வார். அது நேரம் கெட்டு வரும்போது அது நடக்க தான் செய்யும். அதனால் நீங்கள் தான் கவனமாக இருந்துக்கணும். எனக்கு பயமாக இருக்குன்னு போட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? அந்த நட்சத்திரம் அப்படி தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்து திருமணம், தம்பதிகளுக்குள்ள பல பிரச்சனைகளை உருவாக்குவார் ஃப்ரெண்ட்ஸ். சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிற கணவன் மனைவிகளுக்குள்ள பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க. கணவர் சித்திரை நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, மனைவி சித்திரை நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அவங்க திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்குள்ள பெரிய பெரிய சண்டை, அடிதடி, பக்கத்து வீட்டுக்காரங்க 2 பேர்த்தையும் பிரித்து விடுற மாதிரி ஆகும். அவங்க மனைவியுடைய அப்பா, அண்ணன் அவங்கெல்லாம் கணவர் கூட சண்டை போடுற மாதிரி இருக்கும். அல்லது கணவருடைய அம்மா, தங்கை அவங்கெல்லாம் அவங்க மனைவியை விட்டு வெளியே துரத்துறது, வெளியே வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறது, அந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள், கெட்ட சூழ்நிலைகளை கொடுப்பாரு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ராகு கெட்டு இப்போ அந்த கணவருடைய அக்காவும் தங்கையோ அம்மாவோ மனைவியை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க அப்படின்னா கணவர் பேசாமல் நின்றுப்பார். ஏன்னா
அவர் மனைவி தான் பேசுகிறாங்க திட்டுறாங்கன்னு தெரியுது அவருக்கு. ஆனால் மனோகாரங்கனான சந்திரன் ராகு கையில் இப்போ இருக்கும்போது அவர் பேசாமல் தான் நிற்பார். என்னமோ சண்டை போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பேசாமல் நின்றுக்குவார். அதே போல் நம்ம வீட்டில் இருந்து மனைவியுடைய வீட்டில் இருந்து அவங்க அப்பா அண்ணன்லாம் வந்து கணவரை வந்து கை நீட்டி அடிக்கிறாங்க அப்படின்னா கூட மனைவி பேசாமல் இருப்பாங்க. ஏன் என் கணவரை இப்படி விடுங்க, பரவாயில்ல, எங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனைகளை நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லாமல் அவங்க வந்து மிரட்டுறப்போ இவங்க பேசாமல் நின்றுட்டுருப்பாங்க. அதனால கணவருக்கு இவங்க மேலே ரொம்ப கோபம் வரும். நீ போ அப்படின்னு அப்போ விட்டுருவார். அதே போல் திரும்பி கூப்பிடணும் அப்படிங்கிற தோணாத அளவுக்கு ஒரு வெறுப்பு உண்டாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஒரு நேரம், அதாவது கெட்ட நேரமாக நமக்கு இருக்கும்போது சில பிரச்சனைகள் வந்தால் பேசாமல் கூட போய் அம்மா வீட்டில் இருந்துட்டு வாங்க. ஒரு நாள் இல்லை, இந்த நவம்பர் மாதம் முடிகிற வரைக்கும் கூட, ராகு புரட்டாதியிலேருந்து வெளியேறுற வரைக்கும் கூட போய் அம்மா வீட்டில் இருங்க. அல்லது வேலையில் ஒரு மாற்றல் வாங்கிட்டு பெங்களூரில் இருக்கவங்க ஹைதராபாத் அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் தள்ளி போயிருங்க. அந்த மாதிரி அந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் இருந்துட்டு வந்தால் கூட பிரச்சனை தீர்ந்து போயிடும். அந்த பிரச்சனையோடு இருக்கும்போது அம்மா அப்பாவை கூப்பிட்றது, அண்ணனை கூப்பிட்றது, அந்த மாதிரி பிரச்சனை பண்ணி நிரந்தர பிரிவாக இதை மாற்றிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல தான் காதலர்களுக்குள்ளேயும் கண்டிப்பாக பிரிவுகள் ஏற்படும். அப்போவும் கொஞ்சம் பேசாமல், சரி ஏதோ அந்த பையன் ஒன்று சொல்லிட்டா, சரி சொன்னால் சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லி கோவிச்சுட்டு நான் ஒரு 10 நாள் பேச மாட்டேன், பார்க்க மாட்டேன் அப்படின்னு இருந்தால் கூட அந்த பிரிவே அவங்களுக்குள்ள திரும்பியும் ஒரு சேர்றதுக்கான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். காதலர்களுக்குள்ளும் பிரிவை ராகு உண்டாக்க பார்ப்பார் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெண்களுக்கு, முக்கியமாக பெண்களுக்கு தான் சொல்லணும், இந்த நேரத்தில் அம்மா அப்பாவை விட வெளியே இருக்கவங்க ஏதோ தனக்கு நல்லது செய்வாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிப்பாங்க. ஓகேங்களா? அவங்கெல்லாம் நல்லதான் என்ன நினைக்கிறாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்தால் அப்பா அம்மா தான் நீ இப்படி இருக்காத, நீ அப்படி இருக்காத, நிற்காத, நடக்காத, இப்படி ட்ரெஸ் பண்ணாத, அதை பண்ணாத, சினிமாவுக்கு போகாத, செலவு பண்ணாத அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். வெளியே இருக்கவங்கெல்லாம், அதாவது அவன் அப்பா அம்மா டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் மற்றவங்க நம்மக்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். இதெல்லாமே மாயை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சந்திரன் அப்படி யோசிக்க வைக்கும். அதனால் அதெல்லாம் மாயை. அப்படி வெளியே இருக்கிறவங்கள நம்பிட்டு வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா கூட பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காதீங்க. தப்போ ரைட்டோ ஒரு அம்மா அப்பா சொல்கிறத கேட்டு நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரியில்லைன்னா கூட நீங்கள் யோசித்து சரி பண்ணிக்கோங்க. ஆனால் வெளியே இருக்கவங்க சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியெல்லாம் இருக்காது, இப்படியெல்லாம் இருக்காதுன்னு உங்கள் அப்பா அம்மாவுக்கு எதிராக பேசுனாங்க அப்படின்னா அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டு ஒரு முடிவு எடுத்துடாதீங்க. அது கடைசியில் உங்களுக்கே பிரச்சனையை கொடுக்குற மாதிரி போய் முடிஞ்சிடும். அதனால் அப்பா அம்மா பேச்சு கேட்குறது தான் சிறப்பு. அதே போல் ஃபாரின் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் அமையாது. அதை மீறி அமைஞ்சாலும் அங்கே போய் கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் நீங்கள் கிளம்பாமல் இருக்கிறது நல்லது. ஆனால் இது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து முடிவெடுங்க. அதே போல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நேரத்தில் கடவுள் மேலே கூட கோபம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஏதாவது நீ நல்லது செய்யா, எப்போ பார்த்தாலும் என்னை இப்படி எதனா கஷ்டப்படுத்துகிற, ஏன் என்னை பாடாப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி கடவுள் மேலேயே கோபப்படுற மாதிரி தான் அஸ்திரக்காரர்களுக்கு இருக்குமோ தவிர அவங்க நிம்மதியாக இருக்கிறது அப்படிங்கிறது முடியவே முடியாத காரியம். ஏன்னா கெட்ட ராகுவோட இணையிறது சிறப்பே கிடையாது. அதே போல் ஃப்ரெண்ட்ஸ், கடன் வாங்க வச்சே தீர்வார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வியாபாரத்துலேயும் பிரச்சனை வருது, என்ன பண்ணாலும் சரியாகவே போக மாட்டேங்குது, பொருளெல்லாம் வாங்கி வைக்கணும் அப்படின்னா கடன் வாங்குறத தவிர வேறு வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையை உண்டாக்குவார். அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் அதே மாதிரி தான். தொழில் முன்னேற்றத்துக்கு கடன் வாங்குறத தவிர வேறு வழியே இல்லை. எப்படி யோசித்தாலும் கடைசியில் எல்லாம் முட்டுக்கட்டையாக வந்து நிற்கிது. அதனால் கடன் தான் வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவெடுக்கிற மாதிரி பண்ணி உங்களை எப்படி இருந்தாலும் கடன் வாங்க வைப்பார் ஃப்ரெண்ட்ஸ். அதிக வட்டி, அந்த மாதிரி டெய்லி கடன் கூட, டெய்லி இவ்வளோ பணம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு டென்ஷன் கொடுக்குற மாதிரி ஒரு கடனை எல்லாம் வாங்க இந்த ராகு பண்ணிடுவார். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக எவ்வளோ முடியுமோ கடன் வாங்காமல் இருக்க பாருங்கள். அதுதான் நல்லது ஃப்ரெண்ட்ஸ். பணவரவு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணவரவு இருந்தால் நீங்கள் எதுக்கு கடன் வாங்க போகிறீங்க? ஓகேங்களா? அந்த பணவரவு அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் அப்போ முடக்கி வச்சுருப்பார். வேலை நல்லா தான் நடக்கும், வேலையில் நிறைய சிரமத்தை கொடுப்பார், வியாபாரமும் ஒழுங்காக தான் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் வர்ற பணம் கையிலேயே நிற்காமல் ஏதோ ஒரு கடகடன்னு ஏதோ ஒரு செலவாகிடும். அதனால் வேறு வழியே இல்லாமல்
கடன் வாங்குற மாதிரி பண்ணி வைப்பார். அந்த மாதிரி நமக்கு பணம் வரணும், ஆனால் அது லட்சக்கணக்கில் பணம் வர வேண்டியிருக்கும். ஆனால் அங்கங்கே அது நிற்கும், நம்ம கேட்குற நேரத்துக்கு கொடுக்கவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தான் நடக்கும். அதே போல் வழக்குகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் மேலே யாராவது வழக்கு போட்டிருந்தாலும் உங்களுக்கு தான் அது பிரச்சனையாக வந்து முடியும். இல்லை அடுத்தவங்க மேலே நீங்கள் வழக்கு போட்டிருந்தாலும் அது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏதாவது தீர்ப்பு வர்ற மாதிரி இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக வர்றக்கு வாய்ப்பே இருக்காது. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.